எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மத்திய பாஜக அரசு அடிக்கடி தமிழ் மொழி மீது வெறுப்பை கக்கி வருகிறது. வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் பிரதமர் மோடி எங்கள் நாட்டில்தான் உலகின் முதல் மொழியான தமிழ் தோன்றியது என பெருமையாக கூறுகிறார். ஆனால் உள்நாடு என்று வந்துவிட்டால் பிரச்சார மேடைகளாக இருக்கட்டும், பிற மாநில நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், தமிழ் மொழி குறித்து அவதூறாக பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் தமிழ்நாட்டு வரலாறை அழிக்கும் வகையில் செயல்படுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு சார்பில் மொழிகள் மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் கூட தமிழை காட்டிலும் சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் செயல்பாடு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானது என அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 10 நிதியாண்டுகளில் 2014 15 முதல் 2024 25 வரை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ரூபாய் 2532.59 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா ஆகிய 5 செம்மொழிகளுக்கு சேர்த்து வெறும் ரூபாய் 147.56 கோடி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டித்தார். தமிழுக்கு கிட்டிய ஒதுக்கீடு வருடத்திற்கு சுமார் ரூபாய் 13 கோடி மட்டுமே என்பது சமஸ்கிருதத்திற்கு கொடுக்கப்பட்ட தொகையை விட 22 மடங்கு குறைவாக இருப்பது பெரும் அநீதியாகும் என்று குறிப்பிட்டார். சமஸ்கிருதம் போன்ற வழக்கொழுந்திய மொழியை அதிக நிதியுடன் வளர்த்து அதை தேசிய மொழியாக திணிக்க முயல்வதன் பின்னணி இந்தியாவை இந்துமயப்படுத்தும் திட்டம் என்று சீமான் விமர்சித்தார். இதன் மூலம் பன்முக தன்மையை கொண்ட இந்திய ஒன்றியத்தை ஒரே மதம், ஒரே மொழி அடிப்படையில் மாற்றி விடுவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது என தெரிவித்தார். தமிழுக்கு பிரதமர் மோடி புகழ் கூறிய போதும் அதற்கேற்ற முக்கியத்துவம் நிதியிலோ திட்டங்களிலோ வழங்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் போன்ற மொழிகள் மட்டுமே இந்திய மொழிகளின் தொன்மையை வெளிக்கொணரும் என்றும் 50,000 ஆண்டு பழமையான தமிழுக்கு கூட அரசியல் ஆதரவு வழங்க மறுக்கும் மோடி அரசு அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டை தொடர்ந்து தண்டிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை வளர்ப்பதற்காக தமிழ் உள்ளிட்ட மற்ற மொழிகளை அழிக்க முயற்சிப்பது கூட ஜனநாயக படுகொலையாகும் என்றும், அனைத்து செம்மொழிகளுக்கும் சமநிதி ஒதுக்கீடு செய்து தமிழுக்கு குறைந்த நிதியையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.